இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அடுத்த லெவல் போகணும், நம்ம லைஃப்பை முன்னேறணும் சார். இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் we have to move to another level where you will build castles and not dig graves. நீயே உன் குழி நோண்டக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு நீ ஒரு மாளிகை தான் கட்டணும் சார். ஸோ இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுற ஒரு காரியம், I'm going to just start is, I told you first the change must happen in your thinking. நீ எப்படி சிந்திக்கிறாயோ உன் செயலை அது தீர்மானிக்கும். Your behavior will be equivalent to how you think. அண்ட் எப்படி நீ ஆக்ட் பண்ணுறியோ, எப்படி நீ நடந்து கொள்றியோ, மற்றவங்க எப்படி உன்னை ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்கு இட் வில் டிட்டர்மின் ஹவு அதர்ஸ் வில் ட்ரீட் யூ. ஸோ ஹவு யூ திங்க் will affect your action, and how you act and carry yourself will also dictate how people will treat you. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அது உங்கள் செயலை பாதிக்கும். நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க, வரவேற்கிறாங்களா வெறுக்கிறாங்களோ அது தீர்மானிக்கும். ரெண்டாவது காரியம், how you look is important. நீ எப்படி இருக்கிற லுக்ஸுங்க. நான் சொன்னேன் பார்த்துங்களா, கடவுளுக்குள்ளே வந்த உடனே கீஞ்சு போன செருப்பும் கீஞ்சு போன வேஷ்டி லுங்கியும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா இப்போ அவர் முந்தி மாதிரி இல்லைங்க, எவ்வளோ தாழ்மை ஆகிட்டாராம். நான் சொல்கிறது ஆடம்பரம் இல்லை, ஐ எம் டெல்லிங் லுக்கிங் நீட். நான் என்ன சொல்கிறேன், லுக்கிங் நீட். உன்னுடைய திங்கிங் that you are important is very essential. How you look will affect your thinking. How you look will affect how people treat you. ஏன்னா நீ லுக்குன்றது it can speak, it can talk to yourself, it can talk to others. அதனால் அந்த லுக் எப்படி வேணாலும் இருக்கிறான்னா, ஒரு லெத்தாஜிக்காக டிப்ரெஸ்டாக அப்படியே கான் கேஸ் மாதிரி இருப்பான். ஆனால் என்னைக்கு நீ ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போனியோ சூப்பராக, அதனால தான் உங்கள் கார்பரேட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுது தெரியுமா, உங்கள் பொண்ணு அனுப்பின உடனே இங்கே வான்னு உட்காடுறாங்க ஃபஸ்ட்டு செஷனு. இந்த பாரு தலையில் எண்ணெய் வச்சுட்டுலாம் வரக்கூடாது, காரில் காலில் கொலுசு போட்டு தான் மாடு மாதிரிலாம் வரக்கூடாது, எல்லாத்தையும் கழிட்டு நீட்டாக வரணும், இதை பொண்ணு அத்தை பொண்ணு இதை பண்ணு அதை பண்ணு நீட்டாக வரணுன்னு அந்த பிள்ளை வந்தவொடனே வேறு மாதிரி லுக்கில் வருது. அந்த லுக்கில் வந்தவொடனே she appears to be different, she feels she's different, her accent changes, she's trained, she gets into a beautiful ambience and a beautiful environment, automatically she carries herself in a very dignified way. கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு இவ்வளோ அழகாக மாறிடுது. லுக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். மூணாவது காரியம், நம்ம வேர்ட்ஸு. என்ன சொன்ன, பேச்சு. இந்த பேச்சில் 3 காரியம் சொல்கிறேன். சார் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூன்னு அவனை என்ன சொல்கிறான், ஏன்னா ஏதோ இருக்கிறான் சார், ஏதோ கர்த்தருடைய பிரதான கிருபையில் இப்படி ஈத்துட்டு போகுது. ஏங்க இதை கேட்குறதுக்காக ஒன்றை போய் கேட்டேன் நான். இது மகா தாழ்மையா, ஏதோ ஆண்டோட கிருபையில் அப்படியே போயிட்டே இருக்குது பிரதர். என்ன இது போயிட்டு இருக்குது, கூவம் கூட போயிட்டு இருக்குது, ஒரு நல்ல வார்த்தை வராது. Some people, how are you? I'm having neck pain always, you know. I have my disc slip and ஒருத்தன் கேட்பான், how are you? I wish it was always a Saturday. இப்படி பேசின உடனே என்ன ஆகுது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அவனை கண்டா மரியாதையே இருக்காது. இது வேஸ்ட் பார்ட்டி, இது வேஸ்ட் பார்ட்டி. அப்போ என்ன பண்ணோம், how are youனா கொஞ்சம் இடுப்பலி இருக்கலாம், அதுக்குன்னு ட்ரம்பட் எடுத்து ஊர் ஃபுல்லாக எனக்கு இடுப்பலி ஏன்னா உன் இடுப்பலி எனக்கு என்ன தேவை, அவன் வாழ்க்கையில் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு இருக்கிறான். யூ கேன் கீப் யுவர் ஸ்டோரி டு யுவர் செல்ஃப். நம்ம என்ன சொல்லணும், ஐ எம் ஃபீலிங் குட், ஃபண்டாஸ்டிக், எவ்ரி திங் இஸ் குட். பிரதர், நீங்கள் பொய் பேச தானே கற்றுக் கொடுக்குறங்க, எனக்கு எவ்வளோ வலி இருக்குது, அதுதானே உண்மை. இவர் உண்மை பேசுகிறாராம். ஹலோ, நல்லா கேளுங்க. இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனை அவர் விசுவாசித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு எனக்கு பணம் இல்லை, இன்னைக்கு எனக்கு சுகம் இல்லை, ஆனாலும் இல்லாததை எனக்கு வரும் கர்த்தர் மூலம் விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். இல்லாததை இருக்கிறது போல கேட்குறவங்க. இன்னைக்கு நீ பயந்தாங்கோலி கிதியோன், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, உன்னை நான் எதிர்காலத்தில் என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பா, ஏன் இருக்கிறதே ரிப்போர்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எனக்கு ஒரே இதாக இருக்குது, பணம் இல்லை, அது இல்லை, இந்த மாதிரி சோர்வாக பேசிட்டு இல்லாதபடிக்கு
டு டாக் பிக் வேர்ட்ஸ் அண்ட் குட் வேர்ட்ஸ் அண்ட் ஹாப்பி வேர்ட்ஸ். ஃபோன் பேசுறதுலேயே சிலவங்க கிளைமேட் தெரிஞ்சிடும். அப்படியே செத்து சுண்ணாமானா மாதிரி இருக்கும், அப்படியே வச்சிடலாமான்னு இருக்கும். ஆனால் சிலவங்கிட்ட பேசினா ஒரே குஷியாக இருக்கும். ஏய் எப்படி இருக்குங்க பிரதர்? ஓ நைஸ் டு ஹியர் யுவர் வாய்ஸ் ஆஃப்டர் லாங் டைம். இப்படி இருக்குது எப்படி? சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. சிலவங்க தொண்டை உள்ள ஏதோ ஒரு 2 தவளை போன மாதிரி பேசுவாங்க, நல்லா தான் பேசிட்டு இருப்பானுங்க. சிலவங்க மேடையில் ஏற போலங்க, ஐயோ அங்கே வரைக்கும் நல்லா இருக்கும் வாய்ஸ், இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஒரு வேஷம். விட்டுடுங்க, நமக்கு வேஷம் வேணாங்க. லெட் அஸ் பி ரியல். ரீல் வேணாம், ரியல். என்ன வேணும்? ரீலு வேணாம், ரியலாக இருப்போம், ஆனஸ்டாக இருப்போம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம். கர்த்தர் என்ன உயர்த்துவார். ஆமென். உயர்த்துறது தேவன். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், அவங்க பேச்சிலேருந்து இது டுமிலா இது ரியலான்னு தெரிஞ்சிடும். கதை வசனம், ட்ராமா, தியேட்ரிக்ஸு, அங்கே போனோன்னு சொல்லுவாங்க அழுவானுங்க. அழுகிறதுக்கே காரணம் இருக்காது, ஆனாலும் அப்படியே அழுவாங்க. எதுக்குடா அழுகுற? இதெல்லாம் வேணாங்க. இன்றைக்கி உலகத்தில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எதாவது ஏமாந்தவனை பண்ணி அவனை பிச்சை எடுப்பான், அவன்கிட்ட பிடுங்கலாம். நீ கண்ணியமாக வாழணும். யூ ஹாவ் டு லிவ் அ பியூட்டிஃபுல் லைஃப், அ டிக்னிஃபைட் லைஃப். அப்போ பாருங்கள், நம்ம லைஃப்பில் வந்து இந்த வேர்ட்ஸ் எப்படி பேசுகிறோம், பாசிட்டிவாக பேசணும். எப்படி இருக்கிறேன்னா, கர்த்தருடைய கிருபையில் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர், ஆண்டவர் எவ்வளோ உயர்த்திட்டு வர்றாரு, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். கடவுள் வந்து பாருங்கள் முந்தைய காட்டிலும் எப்படியோ எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறார். அது உண்மை. இங்கே இருக்கிற 50 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க, 2 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க, வளர்ந்துருக்குறீங்களா வளரலையா, செழிப்பாயிருக்குங்களா இல்லையா? அப்போ பாருங்கள் எவ்வளோ கை. அப்போ நம்ம எப்படி பேசணுங்க? ஒன்றும் இல்லாதவங்களாம் டுமின் விட்டுருக்கான் டிவியில், ஆனால் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய பிள்ளைங்க சோகமாக பேசுறது, பரிதாபமாக பேசுறது, தாழ்மை நினச்சிட்டு அவனை சொல்லியிருக்கான். இல்லை, தைரியமாக பேசணும், லவுடாக பேசணும், பூனை மாதிரி பேசக்கூடாது. எப்படிப்பா இருக்கணும்? நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ரிப்பேர் பண்ணி அவங்கள தைரியசாலியாக மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப சிறந்த ஒரு சந்தோஷம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்களெல்லாம் மேடையில் ஏற்றினா நீங்கள் பேஜாராயிடுவாங்க. இப்படி நாங்கள் இருந்தோம், இப்படி ஆயிருக்கோன்னுவாங்க இந்த ஆளை சந்திச்சிட்ட பிறகு. சத்தமாக பேசணும். யாராவது பேசுனாங்கன்னா அப்படியே என்னமோ சுன்னு பேசுவான். தெளிவாக பேசுகிறா, தைரியமாக பேசுகிறா, ஆம்பளை மாதிரி பேசுகிறா, சவுண்டாக பேசுகிறான்னு சொன்ன உடனே தான் ஓஹோ இப்படி தான் பேசணும் போலன்னு நினைக்கிறான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அந்த கான்ஃபிடென்ஸுங்க, இந்த கான்ஃபிடென்ஸ் யாருக்கு வருது தெரியுமா? கடவுள் உள்ளே இருக்கிறாருங்க நமக்குள்ள. அங்கே ஒன்றும் குப்பை இல்லை, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. கர்த்தர் உள்ளே இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒரு சிங்கம் மாதிரி இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. அவன் முன்னால் கால் எடுத்து வச்சானா வாய்க்கும். அவனுக்கு கைராசி முகராசி எல்லாம் இருக்குது. ஏன்னா தேவனுடைய தயவு அவன் மேலே இருக்குது, அவனை சூழ்ந்து இருக்கு. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்ற கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். அதனால தெரியாத ஒரு கண்ணில் தயவு கிடைக்கும். ஆனால் நீ போய் நிற்க போல இப்படி இழந்த மாதிரி நின்றனா எப்படி? ஒரு வீடு ஒன்று நீ போகிற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு வீடு ஒன்று ஒரு வாடகைக்கு போகிற, அந்த ஓனர் முன்னால் போய் நீ பிச்சைக்கார மாதிரி நின்றா அவன் என்ன யோசிப்பான்? இந்த ஆள் ஃபஸ்ட்டு ரெண்ட் கட்டுவானோ என்னவோ தெரியலையே. ஆனால் நீ நல்லா போய் நின்றனா கண்டிப்பாக அவங்க நல்லா உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ அவன்கிட்ட பேச போல் எப்படி பேசுகிறோம்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்ன பண்ணுறங்க? நல்லா பண்ணுறோன்னா கான்ஃபிடென்ஸ். பேசுகிறதே வந்து நம்ம டிப் ஆயிடுச்சுன்னா நமக்கு லைஃப் ரொம்ப டிப் ஆகிடும். ஸோ நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது? கான்ஃபிடென்ட், பாசிட்டிவாக கர்த்தரை உயர்த்துறோமா? எப்பவும் ஆண்டரை உயர்த்துற ஜனங்களுக்கு அவங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, நல்லா இருக்கும். If you are always glorifying the Lord, oh the Lord is good brother, the Lord has been fantastic, ஐயோ he has been doing wonderful thing, hallelujah அப்படின்ற ஒரு டெம்பரேச்சர் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். Automatically what happens? You will be treated well. கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்? உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க, உங்களுக்கு எல்லோரும் உங்களை இஷ்டப்படுவாங்க, உங்களை வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? யூ வில் ஆல்சோ என்ன ஆகும் தெரியுமா? இப்படி பேச 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 இங்கே இடுப்பு வலி இருக்கும், ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க ஐ எம் ஃபைன், காட் இஸ் குட் அப்படியே சொல்ல போல, யூ வில் பிகின் டு ஃபீல் ஒண்டர்ஃபுல் அண்ட் யூ வில் பிகம் ஒண்டர்ஃபுல். இட் வில் ஒர்க் ஆன் யூ. நம்ம பேசுகிற பேச்சு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பொய் சொல்லி கொடுக்கலப்பா, பைபிள் சொல்லுது லெட் த வீக் சே, சத்தமாக சொல்லுங்க, பலவீனன் பலசாலி என்று சொல்லணும். தரித்திரன் என்ன சொல்லணும்? I am rich. Let the poor say I am rich. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்கள் மத்தியில் இல்லை, ஒரு கான்வர்சேஷன் நடக்குது.
நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணும், இதிலெல்லாம் நான் தவறி இருக்கிறேன். தவறிட்டு தப்புன்னு சொல்லி கற்றுக்கிட்டு மாறணும்னு சொல்லி அந்த மோடில் முன்னேறிக்கிட்டு தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். நான் இங்கே பரலோகத்துலேருந்து வந்து பேசலைங்க. நான் இந்த ஏரியாவில் நானும் தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா, நம்ம மத்தியில் இல்லாத ஜனங்களை பற்றி பேசும் பொழுது அவர்களை குறித்து எப்படி பேசுகிறோம். சம்டைம்ஸ் when somebody is not there, you talk about them. அவங்க கான்வர்சேஷன் வரப்போல அவங்கள குறித்து கொஞ்சம் குறையாக பேசுகிறது, இழிவாக பேசுகிறது. பேசியிருக்கிறோமா பேசலையா? எல்லோரும் தலையாட்டுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க, உண்மை பேசுகிறாங்க. ஏன் தெரியுமா, யாரையாவது குறித்து நம்ம வந்து கொஞ்சம் குறைவாக பேசிட்டோன்னு வச்சிங்க, வாட் ஹேப்பன்ஸ் தெரியுமா, அது எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அந்த நியூஸு. நீங்கள் யாரை பற்றி குறைவாக பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அந்த நியூஸ் போயிடும். நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டோடனே போய் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு போய் சொல்லுவான், பதர் அன்றைக்கி அவர்கிட்ட இருந்தால் பதர் அவர் இது மாதிரி உங்களை பற்றி சொன்னார் பதர், ஆனால் பதர் நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுனால உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் பிரதர் அப்படின்வான். எப்படி இவனே சொல்லுவான், பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயான்னு சொல்லி முடிச்சுடுவான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு உன் கதை. வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் கான்வர்சேஷன், மற்றவங்களை if we try to cut them down, eventually it reaches them and they will cut you down. இது வந்து நம்ம வாழ்க்கையில் நான்லாம் தப்பு பண்ணியிருக்கேங்க. ஆனால் மாறணும். இன்றைக்கி சொல்கிறோம், நாளைக்கு அதை செய்யக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காரியம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உன் எதிர்காலம் அலங்காரமாக இருக்கிறத காட்டிலும் நீயே இந்த மாதிரி நிறையா பண்ணி எதிரிகளை சம்பாரித்து அவங்க உனக்கு குழியை நட்டுருவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பில்டிங் அ கேசல் யூ வில் ஒன்லி டிக் கிரேவ்ஸ். ஏன்னா உன் மவுத் இருக்குது பாரு, நம்ம மவுத்து, நம்ம வாய் என்ன பண்ணுது, தேவையே இல்லை. பைபிளில் ஒரு சூப்பரான வசனம் இருக்குது. என்ன வசனத்தம்மா, நீ சும்மா இருப்பதே நலம். நீ சும்மா இருந்தாலே நலமாக இருந்திருக்கும். நீ இன்னத்துக்குப்போ அங்கே சொன்ன. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கொஞ்சம் யோசித்துங்க பிரதர். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருப்போம், திறமை இருக்கும், ஆனால் நிறைய பேர் தான் வாயால் கெட்டு போயிடுவாங்க. ஒரு கதை இருக்குது. ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, ஒருத்தன்ட்ட ஒரு ஆள் வந்து இந்த ஆள்கிட்ட சொன்னானா, ஐ டோன்ட் லைக் யூ. உடனே இந்த ஆள் சொல்லிக்கிறாரு, நீ என்னை லைக் பண்ணாப்புல என்னது என் பில்லு கட்ட போறியா? நீ லைக் பண்ணாப்புல என்ன நான் உயர போகிறேனா? நீ லைக்கெல்லாம் நீயே வச்சுக்கோ, கடவுள் என்ன லைக் பண்ணுறாரு போடான்ட்டு வந்துட்டுக்கிறாரு. மிஸ்டர் ஜான், என்ன ஜான்னு பேர் வச்சுக்கோ. இந்த ஜான்கிட்ட வந்து யார் ஒருத்தர் சொன்னானா, ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்ட்டுக்கிறான் ஒரு வாட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலையில். அது தப்பு இல்லை, அவங்க பாதிக்கும்ல, பாதிச்சிருச்சு. ஆனாலும் அவங்க என்ன போயிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார், நீ என்னை லைக் பண்ணுறியோ லைக் பண்ணலையோ, it doesn't matter to me much. அதுக்கப்புறம் இந்த ஜானுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய கம்பெனி சிஇஓ. பல வருஷத்துக்கு அப்புறம் நீயும் வந்து ஒரு இன்டர்வியூ போர்டில் ஜான் நீ வந்து உட்காந்துக்கோன்னாங்களாம். ஏன்னா இவரும் ஒரு பெரிய ஆள். ஸோ இன்டர்வியூ போர்டில் உட்காந்துருந்தா ஒருத்தர் ஃபைலு சிவிலாம் தூக்கிட்டு வந்தால் பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு. அந்த ஆளும் இவரை பார்த்தானா, இவனை இன்டர்வியூ பண்ணல, மற்றவங்களாம் கேள்வி கேட்க அவன் நர்வஸாக இருக்கானோ. அவனுக்கு நர்வஸ் ஆயிடுச்சு இவனை பார்த்த உடனே. இவன் கடைசியில் நம்ம கேள்வி கேட்டுக்கலான்னு விட்டுக்கிறாரு ஜானு அவனை. அதுக்குள்ளே அவன் கேட்குறான், ஒருத்தன் கடைசியாக நீ எப்படா வேலை செஞ்சான்னா பப்பன்னு அவன் பர்த்டேவை சொல்கிறானா இந்த டேட்டை சொல்கிறதுக்கு பதில். அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆன உடனே ஜான் என்ன பண்ணாரான், ஐ நோ ஐ லைக் யூ ஸோ மச் and I know you're a brilliant man, but there is something disturbing you to make you nervous. Is it so? உடனே ஆமான்னு சொன்னானா. உடனே இவன் எலும்பி போய், I want to tell you, அன்னைக்கு நீ சொன்னது அன்னியோட போயிடுச்சு. I have not kept it in my heart. எப்படி அன்னைக்கு இவன் சொன்னா தெரியுமா, ஐ டோன்ட் லைக் யூன்னு. இப்போ அவன் கையில் மாட்டிக்கிட்டான் பார், அவன் பேட்டையில் வந்து மாட்டிக்கிட்டான். அதனால் டென்ஷனு சொல்லிட்டு, யூ ஆர் கிரேட், உனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அதனால் யூ கோ அகெயின் அண்ட் பி யோர் செல்ஃப்னு சொன்ன உடனே அவன் நார்மலாக நல்ல தைரியமாக பேசி அந்த வேலை கட்சிச்சு அவனுக்கு. இந்த கதையில் என்ன சொல்கிறான்னா, நீ ஒருத்தர் வந்து சம்டைம்ஸ் தேர் இன் அ வல்னரபிள் பொசிஷனில் இருப்பாங்க, உனக்கு டைட்டில் இருக்குது பதவி இருக்குதுன்னு நீ எகிரிட்டேன்னா ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுமா, அவன் பேட்டையில் போய் நீ நிற்க வேண்டிய உன் தலையெழுத்து இருந்துச்சுன்னா
அந்த மாதிரி ஒரு அசிங்கம் இல்லை. அதனால் யாரையுமே யோசித்து நம்ம நடத்துவோம். இன்றைக்கி அவங்க எளிமையாக இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க இன்றைக்கி வேலைக்கு செய்கிறாங்க அப்படின்ட்டு வார்த்தையில் இஷ்டத்துக்கு பேசினா ஒரு நாள் அந்த கசப்பு அவனை வச்சு உனக்கு குழி நோண்டிடும். உனக்கு மாளிகை வராது, குழி நோண்டிடுவானுங்க. ஸோ இன் ஆர் வேர்ட்ஸ், வாட் வி ஸ்பீக் அபவுட் அவர் செல்ஃப், வாட் வி ஸ்பீக் அபவுட் அதர்ஸ், வாட் யூ ஸ்பீக் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆல்சோ, அதை பிரமாதமாக பேசணும். இந்த உள்ளே இருக்கிற ஒரு சேட்னஸ், இன்ஃபீரியாரிட்டி இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர், எப்படி பிரதர் உங்கள் வீடு நல்லா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது பிரதர், இவர் தாழ்மையாக கண்ணு போட்டுருவாங்களாம், அதனால் அப்படி சொல்லணுமா? யாரா சொல்லி கொடுத்தா? அந்த பேச்செல்லாம் மாற்றினா you will go like a king, you will be like a princess. நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க, நம்மளை தேடி வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு எல்லா சேவை செய்கிறவங்களும் நமக்கு உதவி செய்ய வருவாங்க. இன்றைக்கி நான் சொன்ன ஒரே காரியம் என்னென்னா, your attitude, your feelings on the inside, தப்பான ரிலீஜியஸ் ஆட்டிடியூட் நம்மளை பாதிச்சுட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணுறதோ, நல்ல பணம் செலவு பண்ணுறதோ ஷூஸுக்கு தப்பு கிடையாது. பல வருஷமாக எனக்கு காலில் வலி, கால் வலின்னா காலுக்கு அடியில் வலி. உங்களுக்கு வலின்னு இப்போல்லாம் வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க, 20,000 25,000 செலவு வச்சுருவாங்க. நீங்கள் போனுங்கன்னா அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை இது இருக்கா இல்லையான்னு தெரியல, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். அது ஒரு டெஸ்ட் எடு, இது ஒரு ஸ்கேன் எடு, அப்படி இப்படி போட்டு பணம் சுழிட்டு போயிடும். ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையில் நான் மட்டும் ஷூ மாற்றி ஒரு நல்ல ஷூவாக வாங்கினேன். யாரோ ஒருத்தர் அனுபவசாலி சொன்னாங்க, எனக்கு டாக்டர்ஸ் கூட சொல்ல, யாரோ ஒரு அனுபவசாலி சொன்னாங்க, பிரதர் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக குஷின் வச்ச ஷூ இவ்வளோ உயரமாக இருக்குதுங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, நீங்கள் நிற்குறீங்க, நடக்குறீங்க, பார்க்குறதுக்கு அழகு இல்லை, உள்ளே இருக்கும், கொஞ்சம் காசு கொஞ்சம் ஒரு 2,000 ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, யூ இன்வெஸ்ட் ஆன் தட்டுன்னு நான் போய் வாங்கினேங்க. அன்றைக்கி போனது தான் வலி, இன்றைக்கி வரைக்கும் வலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த வலிக்கு ஜபம் பண்ண வேணாம், டாக்டர் வேணாம், ஒன்றும் வேணாம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் அ குட் ஷூ. கரெக்டாங்க நான் சொல்கிறது? கரெக்ட் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வி ஆர் மென்ட் டு லிவ் திஸ் லைஃப் இன் அ பியூட்டிஃபுல் வே. வலி, சோகம், கஷ்டம் இல்லை. அப்போ நம்ம லைஃப்பில் நீங்கள் கேளுங்க, பரலோகம் ஆவிக்குரியது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னா பாவமும் அசுத்தமும் வேண்டாத காரியம் செஞ்சால் உருப்பிட மாட்டேன்னு தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை இப்போது. ஆனால் சில சின்ன காரியங்கள் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கி பல தேசத்துக்கு போனால் கூட இந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ப்ளீஸ் பெர்மிட் மீ, பிகாஸ் ஐ லவ் யூ, ஐம் டெல்லிங் யூ. நேற்றும் சொன்னேன், எங்கள் ஆஃபீஸ்லேயும் சொல்வேன். சில சமயம் நம்ம ஊர் பாருங்கள், ரொம்ப சூடு வேர்வையில் ரொம்ப உடம்புலேருந்து கொஞ்சம் நாத்தம் வரும். அதில் பிரச்சனை என்னென்னா, உனக்கு தெரியாது, உன்னை சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தான் தெரியும். See, the bad odor has got the capacity என்னன்னா, the person himself will not know that, but everybody else around the world will know that. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் துர்நாத்த தர்மசங்க நான் வருத்துப்பார் அப்படின்வான். இன்னைக்கு அறியாமல் உட்காந்துருப்புங்க. இப்படி ஒரு ஆள், நீ என்னதான் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த நாத்தத்தோடு போய் உட்காந்தா எவனும் மதிக்க மாட்டான். பஸ்ஸில் மதிக்க மாட்டான், ட்ரெயினில் மதிக்க மாட்டான், ஸ்கூலில் மதிக்க மாட்டான், காலேஜில் மதிக்க மாட்டான். நீ இவங்க காரில் போனால் அதோட மோசமான ஐயோ டார்ச்சர். இட் வில் பி ஸோ பஞ்சன்ட், ஐம் டெல்லிங் யூ. இது என்னங்க பிரதர் பெரிய கண்டுபிடிப்பு? எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு, எனக்கே யாரும் சொல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சொன்னார். ஐ வாண்ட் டு டெல் யூ பிகாஸ் ஐ லவ் யூ. இன்றைக்கி எத்தனை பேர் வாலிபர் இருக்காங்க. இப்போது போன மாதம் நான் போயிட்டு வந்தேன் அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா தேசத்தில் சில ஆட்கள் எல்லாம் அப்படியே நாட்டம். ஆனால் நான் சொல்ல முடியல, வாயை புக்கிட்டு நான் இங்கே வந்துட்டேன். நான் சொல்லக்கூடாது, இந்தியர்கள் தான், அவங்களும் நல்ல ஜனங்களாக இருக்காங்க. நான் ஊழியத்துக்கு போய்க்கிறேன், நான் போய் இதை சொல்லக்கூடாதுன்னு வாயை போட்டுவிட்டு நான் வந்துடுவேன். ஏன்னா சிலவங்க அப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அறியலை. ஆனால் என்ன தெரியுமா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இது என்ன தெரியுமா, நீங்கள் பர்ஃப்யூம்லாம் போடுவோங்க, அந்த பர்ஃப்யூம் எல்லாத்தையும் அமுக்கி சாப்பிட்ருவோம் இங்கே இருந்த ஸ்மெல்லு.
அப்படியே சும்மா முதல்ல மாதிரி சாப்பிட்ருவோம். அந்த என்ன பர்ஃப்யூம் போட்டாலும் இங்கே இருக்கிற ஸ்மெல் அதை சாப்பிச்சிரும். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், இது உங்கள் சர்ச்சில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன், எனக்கும் இது ஒரு பெரிய, இது எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அப்போ ஒரு ஃப்ரெண்டு தான் இன்னொரு தேசத்தில் மலேசியாவில் இருக்க போல் அவர் சொன்னார், பாஸ்டர் தேர் சம்திங் லைக் திஸ், ஃபார் கேர்ள்ஸ் இட்ஸ் லைக் திஸ், ஃபார் பாய்ஸ் இட்ஸ் லைக் திஸ், ஐ எம் ஆல்சோ யூஸிங். இது போட்டுங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே சென்ட்டில் அடிச்சா சும்மா சூப்பராக தூள் கலப்போம். அடா பாவியா, சூப்பர், சொல்லுப்பா சாமி. அது ஒரு பெரிய நற்செய்தி எனக்கு, த குட் நியூஸ். இன்னைக்கு நான் சொல்கிறேன், when you go with your friends you must smell good. கரெக்டாங்க? you must smell good, at least you must not smell bad. அதுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன பணம் தான், என்னங்க 10,000 ரூபாய் செலவு பண்ணுறோம் இல்லைங்க, 120 ரூபாய் அவ்வளோதான் மேட்ரு. பட் இப்போத்துலேருந்து நீங்கள் யோசிங்க, how do I look, how do I think, how do I talk, how do I smell? 4 காரியம். It will impact your life. உங்கள் லைஃப் மாறும், நீங்கள் நடக்கிறதே மாற்றிடுங்க, உங்கள் லைஃபே மாறிடும். ஏன்னா இது ஒரு மேக்னெட் மாதிரி, ஆசீர்வாதத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்களா? கர்த்தருக்கென்று ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ போகிறோமா? பேராசை கிடையாது. டு பி த ஹெட் அண்ட் நாட் த டெய்ல். தரித்திரம் கிடையாது, ஐஸ்வர்யனா மாறணும். முட்டாள் மாதிரி இல்லை, ஞானியாக இருக்கணும். உன் வாயிலிருந்து வர வார்த்தையில் 4 பேர் வந்து கேட்டு பொழைக்கணும். கர்த்தர் சொல்கிறார், உன்னை உயர்த்துவேன், நீ ஆடு மந்தையிலிருந்து உன்னை ராஜாவை மாற்றுவேன், குப்பையில் இருக்கிறவனை எடுத்து பிரபுக்கள் மத்தியில் நிறுத்துவேன். அதெல்லாம் அவர் வேலை. ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை 2-3 நட்டுலாம் லூஸாக இருக்குது நம்ம லைஃப்பில், ஆவிக்குரிய காரியம் இல்லை. இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னா your life will take off in a very beautiful way. I want to pray for you and bless you that you will feel important, you look important, you will talk like an important person, and everybody will treat you as an important person. உங்க வாழ்க்கையில you will start building castles. Beautiful ஆயிடும் உங்க எதிர்காலம். நம்ம தப்பு ராங் மூவ்ஸ்னால நம்ம லைஃப்ல வந்து பாதிப்பு நடக்கக்கூடாது. கரெக்டாங்க? ஒரு ராங் மூவ் தானே. இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு நாத்தத்தோடு போனவொடனே அவன் கொடுக்க மாட்டான், சீ போடான்றான். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சின்ன காரியங்கள், குள்ள நரிகள் தான் தாட்ச தோட்டத்தை கெடுக்குதான். இதில் நம்ம சின்ன கவனமாக இருப்போம். கர்த்தர் மேலே 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 நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? உங்களை தாழ்த்தி சொல்லுங்கள், பா ஆண்டவரே, இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்கள் காயப்பட்ட கரத்தை வைத்து தொட்டு பாஸ்டர் பிரேம் ஜெபம் பண்ணதை போல வாழ்க்கையில் ஒரு விக்டோரியஸ் லைஃப், ஒரு பிரகாசமான வாழ்க்கை உங்களுடைய ஞானத்தினால நிறைந்து, இவர்கள் செய்வதெல்லாம் வாய்த்து, அவர்கள் போய் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ தெரியாதவங்க கண்ட தயவு, ஒரு பிரியம், அவர்களை பார்த்தவொன்னே ஒரு பிரியம், இவங்களுக்கு நான் உதவி செய்யணும், இவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணுன்றதை நீர் செய்வீரப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பிரகாசிப்பார்கள் ஆண்டவரே, அவர்கள் உயர்வார்கள், தாய் தாப்பனை காட்டிலும் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்க வருவாங்க, நல்லா படிப்பாங்க, தன்னை குறித்த ஒரு நல்ல மதிப்போட நல்ல எண்ணத்தோடு அவர்கள் வாழட்டும் மாட்டவரே. தவறான யோசனை நிமித்தம் எங்களுடைய தருணங்களை இழந்துடக்கூடாதப்பா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் சம்டைம்ஸ் ஒன்லி ஒன்ஸ், அதை இழந்துடக்கூடாது எங்க தவறு நிமித்தம். ஸோ ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். எஸ்பெஷலி அந்த ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகளில் ஞானம் எவ்வளோ இருக்கு ஆண்டவரே, இதை நாங்கள் கடைபிடிக்கணும். எங்களுக்கு யாரும் சொல்லலன்னு இல்லை, பைபிள் இருக்குது, பைபிளை வாசித்து தியானித்தா போதும். கர்த்தருடைய வசனம் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் மாறும், எங்கள் ஞானமான மைண்டாக மாறும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில தானமாக இருக்கும் பொழுது இரவும் பகலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீரப்பா. எங்கள் பிள்ளைகள் வந்திருக்க ஒவ்வொருவரையும் எங்க வேலை செய்கிறாங்களோ அவங்கள உயர்த்துங்க ஆண்டவரே. அவங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு வாயும் நிற்காதபடிக்கு, யோசனை நிற்காதபடி, எந்த ஒரு தந்திரமோ மந்திரமோ நிற்காதபடிக்கு எல்லாத்தையும் அழித்து போட்டு ஆண்டவரே அவர்களை ஜெய வீரர்களாய் மாற்றுங்க. குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு குஷி,
ஒரு போரிங் கிறிஸ்டியனா இல்லாதபடி ரொம்ப எக்ஸைட்டட் கிறிஸ்டியனாக, ஒரு சந்தோஷமான கிறிஸ்டியனாக, குடும்பத்தை சந்தோஷத்துக்குள் வைத்துக்கொள்ள நாங்கள் பணம் செலவு பண்ணட்டும் தாராளமாக. இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, தங்களை அழகாக வைத்து ராஜா கண்ணில் தானியலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு கிடைத்ததே போல அவங்க எல்லாத்திலையும் சிறந்தவர்களாய் மாறட்டும். இந்த நாளில் கூட தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எல்லா பலவீனங்கள் எதுவோடு வந்திருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் எல்லா தீமையான காரியங்களும் வியாதிகளும் கிருமிகளும் ஓடிப்போ இயேசு நாமத்தினால சரீரத்திலிருந்து heal them in Jesus name. பழுதாய் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்திலும் புதுப்பிக்கிற வல்லமை, இயேசு உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இந்த நாளில் ஆண்டவரே இந்த அங்கங்கள் புதுப்பிக்கப்படட்டும், தசைகள் புதுக்கப்பட்டும் ஆண்டவரே, எலும்புகள் பலனாகட்டும், கண்கள் பிரகாசிக்கட்டும், இருதயம் பலனாகட்டும் ஆண்டவரே, சரீரத்தில் ஒவ்வொரு செல்லும் ஜீவனோடு இருக்கட்டும். Let every cell in this body be happy. அவங்க கரத்தில் பணம் வந்து செழிப்பாக வரட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இயேசு நாமத்தை திறக்கப்பட்டு பணம் வந்து எப்படி வரணும் உமக்கு தெரியும். வானத்தின் பலகனியை திறந்து அவர்களுடைய ஃபைனான்சியல் பிளெஸிங்ஸை இயேசு நாமத்தில் I declare Lord, let them be blessed and prosperous Father. அதன் நிமித்தம் let there be a grateful heart. கர்த்தருக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் வந்து உமக்கு ஊழியத்தில் ஈடுபடட்டும், சேவை செய்யட்டும், பணத்தை விதைக்கட்டும், சரீர முயற்சியை விதைக்கட்டும், வாயின் வார்த்தையை விதைக்கட்டும், பலரை உயர்த்தட்டும், பலர் வாழ்க்கையை கட்டுகிற பணியில் ஒவ்வொருவரும் ஈடுபடட்டும். ராஜா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, நீர் ஆசீர்வதிங்க. கல்யாணம் தாமதமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கரெக்டான நேரத்தில் நான் காத்திருந்தது நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி கை கூட செய்யுங்கப்பா. நல்ல வேலை கொடுங்க, பைபிள் வாசிக்கும் பொழுது ஞானம் கொடுங்க, வெளிப்பாடு கொடுங்க. கர்த்தர் சித்தத்தில் நாங்களை வழி நடத்துங்க. ஆபிரகாமை நடத்தினீர், போகும் வழி என்னன்னு தெரியாட்டா கூட கர்த்தருடைய கரம் நடத்தினதை போல எங்களை நடத்தி இவர்கள் கல்கள் பாதங்கள் கல்களில் இடராதபடிக்கு, கால்கள் ஆண்டவரை கல்களில் போய் கஷ்டப்படாதபடிக்கு தேவதூதரை கட்டளையிட்டு சொன்ன தேவனே, கஷ்டத்திலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்து காத்துக்கொள்ளுங்க, தீங்கு அணுகாதபடிக்கு அவளை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடிக்கு கட்டளையிட்ட தேவனே ஆசீர்வதிக்கிறோம். Let them be blessed. இயேசுவின் மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் அசைவாடும் கர்த்தராகிய தேவன் உன் மேல் வைத்திருக்கிற தயவு எங்க போனாலும் நீ தயவை கண்டு கொள்ளட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். உன் முன்பாக ஆண்டுடைய பிரசன்னம் போய் வாழ வைக்கட்டும். அப்பா bless them. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். Isaac Joe Ministries presents Times of Comfort. Every second Sunday, evening 6 p.m. onwards. Venue, 5/6, BKN Auditorium, Chennai. For more details, 988445550, 98844222220. Admission free. Welcome everyone. Come blessed.